தமிழக முதல்வர் விஜய் அவர்களே, உங்களுக்காக தமிழகத்தில் ஒரு மாபெரும் வெற்றி கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் தமிழக மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறார்கள் என்றால் என்ன காரணத்திற்காக வாக்களித்தார்கள் என நீங்கள் யோசித்து பார்த்ததுண்டா? நாம் பழம்பெரும் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பாரம்பரிய கட்சிகள் எல்லாம் இருக்கிறது. இந்தியா சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பிருந்த கட்சிகள் எல்லாம் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 70 வருடத்தை கடந்த கட்சிகள் எல்லாம் இருக்கிறது. இதுவரை கட்சி ஆரம்பித்து பல வருடங்களை கடந்தும் இன்னும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட பெற முடியாத கட்சிகள் எல்லாம் இருக்கிறது. அவ்வாறு இருக்கும்போது நமக்கு எவ்வாறு தமிழக வெற்றி கழகத்திற்கு எவ்வாறு இந்த மாபெரும் வெற்றி கிடைத்திருக்கிறது? 108 சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது. 234 தொகுதிகள், தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் 118 பெற்றிருந்தால் மெஜாரிட்டி. 234ல் பாதி போட்டால் 117, அது கூட 1 போட்டால் 118. 108 இடங்கள், அந்த 8 இடங்கள்ல இவர் 2 இடத்துல நின்றார். அதனால 107 இடங்கள். 107 இடங்கள், இன்னும் 11 இடம் வேணும். அந்த யாருங்க சபாநாயகர் அப்படிங்கிறவர் இங்கே கட்சியிலிருந்து எடுக்கிறதுனால இன்னொரு சட்டமன்ற உறுப்பினராக சேர்த்து 12 பேர் வேணும். இன்னும் 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும். ஓகேவா? இதெல்லாம் எப்படியோ எனிவே பக்கத்தில் நெருங்கிட்டீங்க. யாரையாவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று பிடிச்சி நம்ம மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களிடம் தமிழக மக்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க. They are expecting more from you. They are expecting more from you. உங்கள்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க சார். ஏன்னா இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி, ஊழல் கரை புரண்டு ஓடிவிட்டது. கொஞ்ச நஞ்சம் இல்லை, ஊழல் கரை புரண்டு ஓடிவிட்டது. எவனை பார்த்தாலும், ஏன் எவனை பார்த்தாலும் அப்படின்னு சொல்றேன்னா, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு. நல்லவனை பார்த்தா நம்ம வாங்கன்னு கையெடுத்து கும்பிடுவோம். அதே கொஞ்சம் மோசமான ஆள், அயோக்கியமான ஆள், ரொம்ப பித்திராடம் பண்ணுறவன், பொய் பேசுகிறவன், திருடுறவன், அவனெல்லாம் அப்புறம் நம்ம என்ன சொல்ல முடியும்? இது மாதிரி இந்த 2 கட்சியிலையும் காங்கிரஸ் விட்டுருங்க. காங்கிரஸ் அது 1967 கட்சி இட் இஸ் அப்ஸ்காண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மற்றவங்க தயவுல தான் அந்த காங்கிரஸ் கட்சி இப்போ அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க உங்ககிட்ட மக்கள் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, இந்த 2 கட்சியினுடைய ஸ்கீம் சூப்பராக இருக்கும். ஸ்கீம் அட்டகாசமாக இருக்கும். ஆனால் கீழ்மட்டத்தில் யாராக இருந்தாலும் சரி கோடிக்கணக்கான காசு வச்சுருக்காங்க. எம்எல்ஏ ஆகட்டும், மந்திரி ஆகட்டும், எல்லாமே கோடிக்கணக்கில் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் நல்லாட்சி கொடுப்பீங்க, தூயாட்சி கொடுப்பீங்க,
டிஎம்கே ஒரு தீய சக்தி, நான் ஒரு தூய சக்தி அப்படின்னீங்க. அந்த தூய சக்தின்னு நீங்க சொல்லும்போது உங்ககிட்ட நிறைய they are expecting more. அதே மாதிரி நீங்க நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துறீங்க. வருஷத்துக்கு 6 சிலிண்டரு, 60 வயசுக்குள்ள இருந்தா 2500 ரூபா மகளிர் உரிமை தொகை, 60 வயசுக்கு மேல இருந்தா 3000, அரசு பள்ளியில் படித்தா அந்த பெற்றோருக்கு 5000 ரூபா, படித்த வேலையில்லாத மாணவர்களுக்கு 4000 ரூபா ஊக்கத்தொகை, பிள்ளைகளுக்கெல்லாம் பவுனு, தாய்மாமன் சேரு, அண்ணன் சேரு, இது மாதிரி ஏகப்பட்ட நம்ம கொடுத்துட்டோம். மக்களும் ரைட் நம்ம விஜய் என்ன வரட்டும் அப்படின்னு பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அவங்க தான் நிறைய உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்களே. இந்த 2 கட்சியினுடைய அட்ராசிட்டி பொறுக்க முடியாம. உண்மையில தான் சார் சொல்கிறேன், கட்சி ஓகே, கட்சி ஒன்றும் அந்த ஸ்கீமெல்லாம் பரவாயில்ல. இங்கே கீழ் மட்டத்தில் இருக்கிற ஒன்றிய மாவட்டம், எம்எல்ஏ ஆகட்டும், மந்திரி ஆகட்டும், அத்தனை பேருமே பல கோடிகள், பல ஆயிரக்கணக்கான கோடிகள் திருடி வச்சிருக்காங்க. கொஞ்சம் நஞ்சமல்ல, நூற்றுக்கணக்கான கோடிகள், ஆயிரக்கணக்கான கோடிகள். எவங்கிட்ட கேட்டாலும் 500 ஏக்கரா இருக்குதுங்கிறான், 1000 ஏக்கரா இருக்குதுங்கிறான், 200, 300, 400 அதான் சொல்றானுங்க. இங்க பிஸ்னஸ், அங்க பிஸ்னஸ் சொல்ற மாதிரியே தான் இருக்குது. ஒரு வீட்டில் எடுத்துக்கிட்டா 7 கார் 8 கார் இருக்குது. எல்லாம் கோடி கணக்கில் சொல்றாங்க. 40 லட்சம் 50 லட்சம் கோடி கணக்கில் சொல்றாங்க. இதெல்லாம் காசு எங்கிருந்து வரும்? யார் விட்டு காசு? இது மாதிரி சூழ்நிலையில் இந்த 2 கட்சி இருந்துச்சு. ஆனா தொண்டன் கட்சிக்காக ஓட்டு போட்டவனுக்கு பட்டை ராமன் தான், பட்டை ராமன், பெரிய ராமத்தை போட்டு வச்சிருந்தான். அல்ல வறுமை நிலையில் இருப்பதால் கீழ்த்தட்டு மக்கள் சொல்றத எவ்வளவு கேட்கறது இல்லை. அவன் சொல்லி நம்ம கேட்கணுமா? இந்த எலெக்ஷன் டைம்ல இதுக்கு நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி ஏதோ ஒரு போட்டு அப்படியே வச்சிருந்தாங்க. ஆனால் இந்த அட்ராசிட்டி பொறுக்காம தான் உங்களை தேர்ந்தெடுக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு பெரிய மாபியா, லாட்டரி மாபியாவை பக்கத்தில் வச்சிருக்கீங்க. உங்க கட்சிக்கே ஃபுல் ஃபைனான்ஸ் அவரு தான் சொல்றாங்க. உங்க கட்சிக்கே ஃபுல் ஃபைனான்ஸ் அவரு தான் சொல்றாங்க. இப்போ இந்த ஒரு 2-3 நாளா ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன சார் ஓடுது? போதைப்பொருள், கஞ்சா, அபின், பெத்தமைன் சொல்றாங்க. என்ன சார் பெத்தமைன் அப்படின்னு சொல்லி ஒரு போதைப் பொருளை பிடிச்சிட்டு தான் மெத்த பெட்டமைன் அப்படிங்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கு மேல பிடிச்சிருக்குதா சொல்றாங்க. மறுபடியும் மதுரையில் ஒரு தடவை பிடிச்சிருக்குதா சொல்றாங்க. உங்க இது தொடர்பான அந்த குரூப்பு கிட்ட எல்லாம் ரைடு, அமலாக்கத்துறை ரைடு போறப்ப அங்க போய் பார்த்தா அங்க அங்க கிடைத்திருக்கிற அந்த ஆவணங்கள்ல ஜான் பிரிட்டோ, என்னங்க ஜான் பிரிட்டோ அப்படிங்கிற பேர் இருக்குது. அதுக்கு அடுத்து லீமா ரோஸ், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சுக்கு நூறாக உடைத்ததாக கூறப்படுகிற அந்த லீமா ரோஸ் லாட்டரி அதிபர் மார்டின் அவர்கள் மனைவி லீமா ரோஸ் அவர்கள் பெயரும் தமிழகத்தின் நிழல் முதல்வர் அவர்தான்
மெயின் முதல்வர்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா பேட்டியும் அவர் தான் கொடுக்குறாரு, எல்லாத்துலேயும் லீடிங் முந்திட்டு அவர் தான் போகிறார். ஏன்னா அந்த கட்சிக்கு முதல் போட்டவன் அவர் தான் சொல்கிறாங்க. இந்த கரூர் சம்பவத்தில் ஒரு 25 லட்சம் கொடுத்தீங்களே, அது யாருடைய காசுன்னு கேட்குறாங்க மக்கள். ஒவ்வொருத்தருக்கும் 25 லட்சம் கொடுத்தீங்களே, அது யாருடைய காசுன்னு மக்கள் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த ஏடிஎம்கே எம்எல்ஏ ஒரு 4 பேர் பதவியில் இருக்கிறவங்களே ரிட்டையர்மெண்ட் ஆகி ராஜினாமா செஞ்சுட்டு நமக்கு உங்கள் கட்சியில் சேர்ந்தாங்களே ஒரு 4 பேர், அவங்களுக்கு எவ்வளவு மேற்படியெல்லாம் போச்சுன்னு மக்கள் கேள்வி கேட்குறாங்க. சிவி சண்முகம் வீட்டுக்கு ஒரு சோபா போச்சே, அது சோபாவா இல்லை புஷ்பா படத்தில் நடந்துச்சு, அது மாதிரி அந்த சோபாக்குள்ளே போகிற பணமா? திருமாவளவன் சார் அவங்க வீட்டுக்கு சோபா போச்சு, அந்த சோபாக்குள்ளே என்னது இருந்துச்சு? இதுக்கெல்லாம் காரணம், இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க. இப்போ நம்ம தூய சக்தின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி நிழல் முதலமைச்சரை அவர் தான் உண்மையிலும் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி, விஜய் தான் நிழல் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க. என்ன அவர் தான் எல்லாமே பேசுகிறாரு, எல்லாம் அவர் தான் சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. இன்று அனைத்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து சமூக ஊடகங்களிலும், அனைத்து தொலைக்காட்சிகளிலும், அனைத்து செய்திகளிலும் வருகிறது இந்த ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தா இவருடைய மாமியாவுடைய தம்பி, ஆதவ் அர்ஜுனுடைய மாமியாவுடைய தம்பி. இவர்கள் பல போலி நிறுவனங்களை நடத்தி வருவதாகவும், அந்த நிறுவனங்களின் டைரக்டர் யாருன்னு பார்த்தா அந்த ஜான் பிரிட்டோ இருக்கார். இவருடைய சம்சார் இருக்காங்க டெய்ஸி, ஆதவ் அர்ஜுனுடைய சம்சாரம் டெய்ஸி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 258 கோடிக்கு மேலே போதைப் பொருள்களை பிடிச்சிருக்காங்க. அந்த கடலோர காவல்படை அமலாக்கத்துறைக்கு கொடுத்த பின்னாடி தான் ரைடு அடிச்சிருக்காங்க. இதில் இவங்க மாமியா பேர் இருக்கு, மாமியாவோட தம்பி பேர் இருக்கு, உங்களுக்கு சம்சாரம் பேரும் இருக்கு, இவருடைய துணைவியார் பேரும் இருக்கு. அப்படிங்கும்போது இவர் எதனுடைய அமைச்சராக இருக்கிறாருன்னா ஒரு 17 துறைமுகங்கள் ஸ்டேட்டுக்கு சொந்தமானதாக இருக்கு, அது இவர் கையில் இருக்கு. அதன் வழியாக அந்த மறுபடியும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கிறார்கள். அதனால் தூய சக்தி தருவேன் என்றும் உங்களை ரொம்ப இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கூட்டாளிகள், நம்ம உறவினர்கள், நம்மளுடைய கட்சியில் ஃபைனான்ஸ் போட்டிருக்கிறீங்க யாருன்னு பார்த்தா இது மாதிரி லிஸ்ட்டில் ஓடிட்டு இருக்கு. அவர்கள் மீது என்ன நடவடிக்கை தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் எடுக்க போகிறார்? இதுதான் ஒரு டஜன் கேள்வியாக இருக்கு. நீங்களும் அதே போல் பல லட்சங்களை பல கோடிகளை சம்பாதிக்கிறது தான் உங்களுடைய இலக்கா, அல்லது இதன் மீது நடவடிக்கை எடுப்பீர்களா? 2 ஒன்று தான். நானும் 10ஓட 11 தான். நானும் அதே மாதிரி அந்த ஏடிஎம்கே டிஎம்கே எம்எல்ஏ மந்திரிஸ் எல்லாம் எவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடி வச்சுருக்காங்களே, அதே மாதிரி நானும் வச்சுருக்கணும். நானும் என் கட்சிக்காரங்களை நான் காப்பாற்றணும். அவங்க அப்படி தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க. மேலே எவ்வளோ அலிகேஷன் இருந்தாலும் சரி, எத்தனை ஆயிரம் கோடி வச்சுருந்தாலும் சரி, அவங்க மேலே ரைடு போனாலும் சரி, கட்சிக்காரங்களை காப்பாற்றி தான் இந்த 2 கட்சியுமே ஒன்றும் இல்லாத போயிடுச்சு. இவ்வளவு ஒரு வலிமை வாய்ந்த 2 கட்சியும், ஜாம்புவான இருந்த 2 முதலைகளையும் மக்கள் வெறுத்திருக்காங்கன்னா அதனுடைய காரணம் கட்சி தலைவர்கள், அவர்களுடைய நிர்வாகிகள் மீது, எம்எல்ஏ மீது, அமைச்சர்கள் மீது, கட்சிக்காரங்க மீது
நடவடிக்கை எடுக்காமல் தண்ணி தெளிச்சு விட்டாங்க. தண்ணி தெளிச்சு விட்டு என்னமோ பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லி இப்போ 2 கட்சியும் ஒன்றும் இல்லாத போயிடுச்சு. கட்சியை நாம் சரியாக வைத்திருந்தால், உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த நிலைமை வருமா சார்? இந்த நிலைமை கீழ்மட்டத்தில் இருக்கிற மக்கள் சொன்னால், இந்த கிளை இது அதெல்லாம் அந்த நிர்வாகிகள் சொன்னால் எவனாவது கேட்குறீங்களா? யாராவது எவன் பணக்காரனாகிறானோ எவனும் கோடீஸ்வரனாகிறானோ அவனுக்கு தான் எல்லாமே. ஏழை மக்கள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு புழு பூச்சி மாதிரி தான் உங்களுக்கு. அவன் சொல்றதெல்லாம் கேட்கவும் மாட்டேங்க. ஏன்னா நீங்க பணக்காரங்க ஆயிட்டீங்களே, கோடீஸ்வரன் ஆயிட்டீங்க. ஏடிஎம்கே டிஎம்கே 2லயே தான் சொல்றேன். 2 கட்சிகளும் மிக மிக மோசமான நிலைமையில். இந்த லஞ்சம் தான். யார் எந்த மந்திரிக்கிட்டு போனாலும் 40 லட்சம் 50 லட்சம் அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் சரி, ட்ரான்ஸ்ஃபர் கேட்டாலும் சரி, இல்லை வேற எது கேட்டாலும் சரி, அதே மாதிரி தான். நிர்வாகத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லையும் அதே மாதிரி தான். முன்சிப்பில் இருந்து தலைமைச் செயலாளர் வரை, கீழே முன்சிப்பில் இருந்து தலைமைச் செயலாளர் எல்லாம் லஞ்சம் 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 குடிக்கட்டி பறந்துவிட்டது. அது இல்லாமல் எந்த செயலும் நடக்கவில்லை. அதனுடைய விளைவு இன்னைக்கு விஜய் வென்றார். உண்மையா போய்க்கல சார்? இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஆனால் எல்லா மக்களும் நம்பி விஜய்க்காக ஓட்டு அவர் பக்கத்தில் இந்த நிழல் உலக தாதா லாட்ரி மார்டின் குடும்பம் வந்துருச்சு சார். அங்கே ஏடிஎம்கேவை காலி பண்ணுறதுக்கு லீமரஸ் வந்துட்டாங்க. இங்கே விஜய் கட்சியை காலி பண்ணுறதுக்கு ஆதவ் அர்ஜுன் வந்துட்டார். இதெல்லாம் பேசுனான்னு சொல்லிட்டு தான் இப்போ மாரிதாஸை கைது பண்ணி வச்சிருக்காங்க. குற்றச்சாட்டுகள் உங்கள் மேல் இருக்கிறது சொல்றாங்க, இது இல்லாத சொல்றாங்க. என்ன உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அதை சொன்ன திருத்திக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. யாரும் பேசக்கூடாது அப்படின்னா இது ஜனநாயகமா இல்லை பணநாயகமானு தான் கேள்வி. உங்கள் மீது இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கிறது என்றால் திருத்திக் கொள்ள வேண்டும். ஓகேவா? தமிழக முதல்வர் விஜய் அவர்கள், மக்களின் நம்பிக்கை பெற்று வந்திருக்கிறீர்கள். இந்த 2 கட்சி வேண்டான்னு சொல்லி தான் உங்களை தேர்ந்தெடுக்காங்க. அதே மக்கள் உங்களை தூக்கி எறியும் நாள் மிக தொலைவில் இல்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா இப்போ எப்படி ஆட்சிக்கு வந்தீர்களோ அதை விட வேகமாக மக்கள் அனுப்பிவிடுவார்கள், திருப்பி அனுப்பிவிடுவார்கள். இது மாதிரி ஊழல் சக்திகளை, ஊழல் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் களை எடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? முதலமைச்சருக்கு. நீங்களும் கட்சிக்காரனை காப்பாற்றணும். நம்ம கட்சிக்கெல்லாம் முதல் போட்டிருக்கான், இது பண்ணிருக்கான், அதன் பண்ணிக்கான். அந்த 2 கட்சியிலையும் அப்படிதான் நடந்துச்சு. அரிஸ்டாட்டில் சொன்னதை மறுபடியும் சொல்றேன். அமைச்சர்கள் என்பவர் கடல்வாழ் மீன்கள் போன்றவர்கள். எப்ப அந்த மீன் தண்ணி குடிக்குன்னு தெரியாது. அதாவது அவன் எப்ப லஞ்சம் வாங்குவேன்னு தெரியாது. அவங்களை கண்காணித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன. அந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா காலில் குத்திய முள் அதை எடுக்காவிட்டால் காலில் சீ பிடிச்சி அந்த காலே இதா போயிடும், அழுகி போயிடும். அது போன்ற காலில் குத்திய முள்ளை எவ்வாறு நாம் எடுத்து அதை சீர் செய்ய வேண்டுமோ அதுபோல் ஊழல் செய்தவன் எவனா இருந்தாலும் சரி அவன் மீது உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் கால் அழுகி கெட்டு போயுமோ அதுபோல் நம் ஆட்சி சீரழிந்து விடும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் இதன் மீது ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக மக்கள் விரும்புகிறார்கள். நீங்கள் செய்வீர்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து அடுத்த கட்ட நடவடிக்கை மக்கள் தொடர்வார்கள் என்பதை கூறி விடைபெறுகிறேன். அடுத்து மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.